Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சேரியட் பீச் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மகாபலிபுரத்துல ஃபயர் ரிதர்ஸ் பக்கத்துல இந்த ரெசார்ட் இருக்கு. இங்க வந்து நம்ம காட்டேஜ்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட ரூம் டூர் பிளஸ் வந்து அதோட காஸ்ட் எல்லாமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வந்த உடனேயே வெல்கம் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு செல்லில் ஒரு மாலை ஒன்று போட்டாங்க. இதான் ரிசப்ஷன் ஏரியா. செக்இன் டைம் வந்து 3 PM, செக் அவுட் டைம் வந்து 12 PM. அதுக்கப்புறமா வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் தாஜ் பிசர்மன் ப்ளஸ் வந்து வெல்கம் ஐடிசி ரெசார்ட்டோட வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது வந்து ரெஸ்டாரண்ட் ரிசப்ஷன் பக்கத்துலயே இருக்கு. இங்க வந்து 2 ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஒன்று ரிசப்ஷன் பக்கத்துல, இன்னொன்று வந்து பீச் சைடு இருக்கு. அது வந்து இந்த வீடியோலயே நான் காமிச்சிருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், வெளியிலையும் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். ஆனா நாங்க நைட்டு சாப்பிட வரும்போது ரொம்ப கூட்டமா இருந்தது. அதனால நாங்க ரூம்ல தான் சாப்பிட்டோம். பார்க்கிங் ஏரியா வந்து நல்லா பெருசாவே இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்க உள்ளே எங்கேயாவது போய்க்கணும் அப்படின்னா அங்க சைக்கிள் கூட வச்சிருந்தாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ரிசார்ட். அதனால வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. பஹி வச்சிருக்கிறாங்க. அந்த பஹில தான் எல்லாரையும் அழைச்சின்னு போறாங்க. நம்ம பீச்சுக்கு போற மாதிரி இருந்தாலும் பஹிலே கூட்டிட்டு போய் விட்டுடுவாங்க. நம்ம புக் பண்ணியிருந்தது வந்து காட்டேஜ் தான், அகோடால தான் புக் பண்ணியிருந்தோம். ரேட் வந்து 15,000. இதோட ரேட் வந்து மாறும். ஒரே ரேட் வந்து எப்பவுமே இருக்காது. இப்போ வந்து நம்ம ரூம் டூர் பார்த்துடலாம். இங்க வந்து ஒரு பெரிய கிங் சைஸ் பெட் இருந்தது. அது பக்கத்துலேயே 2 பாட்டில் வாட்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிவி, மிரர் ப்ளஸ் வந்து ஃப்ரிட்ஜ் இருந்தது. அது உள்ள 2 கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த சிப்ஸ் ஐட்டம், பிஸ்கெட் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. சிப்ஸ் எல்லாம் 150 ருபீஸ், பிஸ்கெட் வந்து 120 ருபீஸ் அந்த மாதிரி ரேட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கெட்டில் இருந்தது. காஃபி போடுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்ரோப் உள்ள வந்து ஒரு லாக்கர் இருந்தது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் அஸ் யூசுவல் அயன் பாக்ஸ், ஒரு கொடை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்ரூம் வந்து நல்லா பெருசாகவே இருந்தது. அதில் அஸ் யூஷுவல் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஷாம்பு, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சீப்பு அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரையர் ஒன்று இருந்தது. பாத்ரூம் உள்ளேயே இன்னொரு டோர் வச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியில் வந்து ஓப்பன் ஷவர் ஒன்று இருந்தது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பீச்சுக்கு கிளம்பியாச்சு. நம்ம ரூம்ல இருந்து பார்த்தா ஹோல் வியூ தான் தெரியும். நம்மளோட காட்டேஜ் வந்து ஹோல் வியூ காட்டேஜ், இன்னொரு காட்டேஜ் வந்து பூல் வியூ காட்டேஜ். இங்கே 2 டைப் ஆஃப் காட்டேஜ் இருக்கு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஹோல் வியூலேயே விஸ்டா காட்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு 2 ரூம்ஸ் இருக்கு. அது நான் இந்த வீடியோவில் அப்புறமா காட்டுறேன். இங்கே வந்து 2 சைடு வந்து ஹோல் கிரவுண்ட் வந்து இருக்கு. இங்க வந்து எந்த சைடு பார்த்தாலும் ஒரே தென்னை மரம் தான் நிறைய வச்சிருந்தாங்க. நல்லா கொஞ்சம் கிளீனா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க வந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து ரெஸ்டாரண்ட் வந்து பீச் ஓரத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படி சொல்லியிருந்தால, இதுதான் அந்த ரெஸ்டோ. இது வந்து இப்பதான் 3 மந்த்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணதா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகும்போதும் இது க்ளோஸ்ல தான் இருந்தது. அப்போவும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்தது. ரெனோவேஷன் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெசார்ட்ல வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு.
ஆனால் ரெஸ்டாரண்ட் வந்து ஃப்ரெண்டில் ரிசப்ஷன் பக்கத்தில் ஒன்று தான் இருக்குது. அதனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்தது. அதனால தான் இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் போன டைம்லேயே அது க்ளோஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே பீச் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து பஹிலேயே வந்துக்கலாம், இல்லைன்னா நடக்கிறீங்கன்னா நடந்து வந்துக்கலாம். இங்கே வந்து குளிக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. அவங்களே வந்து வார்னிங் போர்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து நார்மலாக இருக்கிறத விட அலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதனால வந்து இங்கே குளிக்க முடியாது. நாங்கள் வந்து கால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நனைச்சிட்டு வந்து உட்காந்துட்டோம். இங்கே வந்து நிறையா சேர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. சவுக்கு மரம் கூட இங்கே கொஞ்சம் இருந்தது. சேர்ஸ் இல்லைன்னா கூட நம்ம கேட்டால் கொண்டு வந்து போட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கால் நனைச்சி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து அப்படியே எழுதிட்டு அவங்க வந்து அலை அடிச்சுட்டு போவோம். கொஞ்ச நேரம் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மணல் அள்ளி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் வீட்டில் இருந்தே எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த விளையாட்டு பொருள்லாம் குழந்தைங்க வச்சுருந்தா நீங்களும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் இங்கே விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்தோன்னா நிறைய காக்கா வந்துருச்சு. அந்த காக்கா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போட்டோம், அதுவும் சாப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஸ்டா காட்டேஜ் சொன்னால இதுதான் அந்த காட்டேஜ். இது பக்கத்தில் தான் எங்களோட காட்டேஜ் இருந்தது. இது வந்து 2 காட்டேஜ் தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஏசி தான். வெளியில் கிளாஸ் போட்டிருக்க உள்ளே கூட ஃபுல்லாக ஏசிலே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டோட மெயினான இது வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் தான். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு டைம் வந்து மார்னிங் 8 to 7 சொன்னாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து இப்போ வந்து உள்ளெல்லாம் கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்சி இருந்தது. குளிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம குளிக்கிற மாதிரி இருந்தது. இதுவும் ஒரு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதிலும் வந்து குழந்தைங்க குளிக்கிற மாதிரி ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் ஒரு சைடு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பெரியவங்க குளிக்கிற மாதிரி ஹைட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரெசார்ட்டை நம்ம சூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் இந்த ஸ்விம்மிங் பூல் கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா அங்கேயே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து அது ரொம்ப இங்கே ஒர்க் நடந்துட்டுருக்கு, ரொம்ப பழசாக இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் இதெல்லாம் இருந்தது. நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பூரி அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரிசப்ஷன் பக்கத்துலேயே ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து இன்டோர் கேம்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இது நான் வந்து கிளம்பும் போது தான் பார்த்தோம். இங்கே வந்து கேரம், செஸ் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 8 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்காக ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.